அண்ணா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைஜெயந்தி குரு கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன அவன் கிடச்சிட்டானாங்கிறாங்க. இல்லை மேடம், அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டான், எப்படியோ குண்டடிப்பட்டதுலையும் ஏதாவது புதருக்குள்ள தான் செத்து கிடப்பனா இருக்குங்கிறாங்க குரு. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது குரு, அவன் மட்டும் தப்பிச்சு யார்கிட்டையாவது நம்ம விஷயத்த சொல்லிட்டா நம்ம கதையே முடிஞ்சிடும். உயிர் மேலே ஆசை இருந்து தான் தப்பிச்சு ஓடி இருக்கான், யார் கையில சிக்கிட்டா பிரச்சனை ஆகிடும். சரி, அவன் அப்படியே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த குண்டை எடுக்கிறதுக்காகவோ நிச்சயமாக அவனுக்கு நிறைய ரத்தம் தேவைப்பட்டிருக்கும். இங்கே இருக்கிற எல்லா மெடிக்கல்லையும் விசாரிச்சு பார், யார் அதிகமாக பிளட் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஏரியாவில் பிளட் வாங்கியிருக்காங்க, எந்த ஏரியாவில் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அந்த பக்கமாக இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருப்பான். நம்மளுக்கு இதுதான் உறுதியாக தெரியும். இங்கிலீஷ் இருக்கிற இடம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க வைஜெயந்தி. சூப்பரான ஐடியா மேடம், சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு குரு அங்கங்கே இருக்கிற மெடிக்கல் பூரா விசாரிச்சுக்கிட்டு வராங்க. சில மெடிக்கலில் குரு எதிர்பார்த்து போன மாதிரி இல்லை சார், அவ்வளவெல்லாம் எங்ககிட்ட சேல்ஸ் ஆகலின்னு சொல்லிடுறாங்க. குரு அங்கங்கே விசாரிக்கிறத பார்த்ததும் உடன்கடி பார்த்துடுறாரு. அடப்பாவி, என்னது மெடிக்கலில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், அதுவும் ஆப்ரேஷனுக்கு தேவையான மெடிசன் ஏதாவது அதிகமாக வாங்கினாங்களான்னு கேட்டுட்ருக்கானே. ஒருவேளை நம்ம வாங்கினதை யாராவது சொல்லிடுவாங்களோ. சரி, இந்த விஷயத்தை நம்ம உடனே சண்முகத்துக்கிட்ட சொல்லிடலான்ட்டு உடன்கொடி ஃபோன் பண்ணி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சண்முகம் இதை கேட்டதும் சரிடா உடன்குடி, அங்கே யார் கண்ணிலையும் படாமல் நீ இங்கே வந்துருங்கிறாங்க. சண்முகம் வெங்கடேஷ்க்கு பக்கத்தில் தான் பாதுகாப்பாக உட்காந்துருக்காரு. உடன்குடி சாப்பாடு வாங்கிட்டு வரக்காக வெளியில் வந்திருக்காங்க. எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால பரவாயில்லன்னு நினச்சிட்டு உடன்குடி சாப்பாட்டை வாங்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி சண்முகம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. உடன்குடி சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ சண்முகத்திட்ட வந்து சொல்கிறாங்க, டே சண்முகம், அந்த குரு ஒவ்வொரு மெடிக்கலாக தேடி பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காண்டாங்கிறாங்க. அப்போ தான் வெங்கடேஷ் சொல்கிறாரு, பார்த்தீங்களா, அவன் சும்மா விடமாட்டான், நான் மட்டும் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சது நிச்சயமாக என்னை கொன்று போட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. வைஜெயந்தி குருவும் என்னை கொல்றதுக்காகத்தான் இப்போ தேடிட்டு இருக்காங்க. நான் இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சது நிச்சயமாக உங்களுக்கும் ஆபத்துங்கிறாங்க. என்ன வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். சண்முகம், இந்த விஷயத்தை நம்ம உடனே முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்லிடுறது நல்லதுங்கிறாங்க. உடனே சண்முகம் முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டி வீட்டில் தான் இருக்காரு. அப்போது முத்துப்பாண்டி சண்முகத்தோட ஃபோன் வந்ததும் அந்த பக்கமாக வெளியில் வந்து நின்று பேசுகிறாரு. என்னடா தலைவலிக்குதுன்னு வந்தால் இப்போ என்ன வெளியில் போய் பேசுகிறேங்கிறாங்க. இல்லை, இது டிபார்ட்மெண்ட் கால், அதான் தனியாக பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதனால் தனியாக பேசிட்டு வரேன்ட்டு முத்துப்பாண்டி வராங்க. அப்போ சவுந்தரபாண்டிக்கு சந்தேகம் வருது, இவன் எப்பவும் இப்படி இருக்க மாட்டானே, மூஞ்சி செத்து வந்திருக்கான், அதுவும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கால்ண்டு வேற சொல்லிட்டு தனியாக போய் நின்று பேசிகிட்டு இருக்கான், ஏதோ சம்திங் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. சனியனை கஞ்சாட பண்ணுறாங்க. சனியன் போய் ஒட்டு கேட்கறக்காக போகிறாரு. சொல்லலை, நான் தனியாக வந்துட்டேன்னு முத்துப்பாண்டி கேட்குறோட அசிஸ்டன்ட் குரு ஒவ்வொரு மெடிக்கலாக போய் யார் அதிகமாக ரத்தம் வாங்கியிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காண்டா. இதை வச்சு வெங்கடேஷ் இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி தானே இப்போ அவனோட ஆப்ரேஷனுக்காக அதிகமாக செலவு பண்ணியிருக்கான். அந்த மெடிக்கலில் இந்த உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக நமக்கு பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணலாங்கிறாங்க. மெடிக்கலில் நீயோ பரணியோ போய் வாங்கல, உடன்குடி தானே போய் வாங்கியிருக்காரு. குருவோ எந்த மெடிக்கலில் போய் விசாரிச்சாங்கனாலும் அப்பவும் உண்மையிலையோ பரணி மேலேயோ சந்தேகம் வர வாய்ப்பு இல்லை. உடன்குடிங்கிறது யாரோ ஒருத்தருக்காகங்கிற மாதிரி தானே போய் யாரும் பெருசாக அளவாக காட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. முக்கியமாக உடன்குடியை இனிமேல் வெளியில் அனுப்பிடாத, யாராவது அடையாளம் கட்டிட்டாலும் பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இன்னொரு மெடிக்கலில் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஆமாம் சார், ஒருத்தர் மெடிசன் வந்து அதிகமாக வாங்கிட்டு போனாருங்கிறாங்க. இதுக்காக வாங்கினாங்க, என்ன காரணம் சொன்னாங்களாங்கிறாங்க குரு. அதெல்லாம் இல்லை சார், டாக்டர் எழுதி கொடுத்தாங்க, அந்த மருந்தை தான் நான் எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியுங்கிறாங்க. சரி, அவங்க யார் மாதிரி எந்த மாதிரி இருந்தாங்கன்னு கேட்குறாங்க குரு. அடையாள அங்கங்கள் சொல்லுன்னு கேட்கும்போது அவர் வெள்ளை வெஸ்ட் வெள்ளை சட்டு தான் சார் கட்டிடுறாரு, வளர்த்தியா உருண்ட முகமா இப்படி தான் இருந்தாங்கன்னு ஒரு சில அடையாளங்களை சொல்கிறாங்க. அவர் பேர் அட்ரஸ் எதுவுமே உனக்கு தெரியாதாங்கிறாங்க. எதுவுமே எனக்கு தெரியாது சார், சீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் அதுக்குண்டான மருந்து எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியுங்கிறாங்க. உடன்குடியை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. நிச்சயமாக அந்த குரு நம்மளை கிட்ட நெருங்கிட்டான், அவனுக்கு முன்னாடி நாம எச்சரிக்கையாக இருக்கணும், அவன் நம்ம பக்கத்தில் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்னா இதே ரூமில் தான் நம்ம இருக்கணுங்கிறாங்க. இங்கே குரு உடனே விசாரித்ததும் வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க, ஆமாம் மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த மெடிக்கலில் தான் நிறைய மெடிசன் வாங்கியிருக்காங்க, ஆனால் இவங்க கிட்ட அடையாளம் கேட்டால் அவன் வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டு போட்டிருந்தானதை மட்டும்தான் சொல்கிறாங்க, ஆள் அடையாளத்தை சொல்லலைங்கிறாங்க. என்ன குரு, இன்னமும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையாங்கிறாங்க. இல்லை மேடம், சம்மந்தப்பட்டவங்க யாராவது வாங்கியிருந்தா தெரியும், ஆனால் அவனை காப்பாற்றினவங்க யாரோ ஒருத்தர், அடையாளம் தெரியாத ஒருத்தர் வந்து அந்த மெடிசன் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் அடையாளம் சொல்ல தெரியல, ஒருவேளை டாக்டரா அல்லது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட உறவுக்காரங்களா இருந்தால் கூட நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ரிசர்ச்சை பார்த்த வரைக்கும் யாரோ இவரங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர விட கிடைக்கலைங்கிறாங்க ஒரு குரு. இதே சம்மந்தப்பட்டவங்க தான் யாரோ வாங்கியிருக்கணும், ஆனால் இப்போ வெங்கடேஷ் உயிரோடு இருக்கிறாங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெரியுதுங்கிறாங்க வைஜெயந்தி. சரி குரு, நமக்கு எப்படியோ ஒரு குழு கிடச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். நிச்சயமாக வெங்கடேஷ் உயிரோடு தான் இருக்கான். நீ அந்த பக்கமாகவே எல்லா இடத்துலையும் தேடிப்பாரு, ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லை தங்குற வசதி ஏதாவது இருக்கா, அடைக்கலத்துக்கு இடம் இருக்கிறதுனால தானே அவங்க தங்கியிருக்கான், அப்படி ஏதாவது தனிப்பட்ட முறையில் இட வசதி இருக்காங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கிறாங்க வைஜெயந்தி. என்ன குரு, ஒவ்வொன்றா உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, எதையுமே உன் சொந்த பற்றி
கையால் எதுவும் செய்ய மாட்டியான்னு திட்டுறாங்க. இது கேட்ட குரு, மேடம் திட்டத்துக்கு தகுந்த மாதிரியே நம்ம செஞ்சுக்கிறோமே, இந்த வெங்கடேஷை கண்டுபிடிக்கவே முடியலையே, எங்கே இருந்து தொலைக்கிறான்னு தெரியல, அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்க சேர்த்து அப்படியே நெரிச்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க குரு. முத்துப்பாண்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ஐயோ சண்முகம் மாட்டிக்கிட்டானா என்ன செய்யறது, இதில் பரணியும் சேர்ந்து சம்மந்தப்பட்டிருக்கா, நிச்சயம் வைஜெயந்தி மேடத்துக்கு மட்டும் இவங்க கிட்ட தான் வெங்கடேஷ் இருக்கான்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் சேர்த்து கூண்டோட அள்ளி போட்டுருவாங்களே. சண்முகத்துக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க சொல்லணும்னு முத்துப்பாண்டி திரும்பவும் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சண்முகம், வைஜெயந்தியும் குருவும் சாதாரண ஆளுக்கு கிடையாது, ஒவ்வொரு மெடிக்கலாக தேடிட்டு இருக்காங்க, எங்கே மெடிசன் அதிகமாக தேவைப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அடையாளத்தை சொன்னாங்கன்னா நேரடியாக வந்து பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது, எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வெளியில் வந்துடாதீங்கன்னு முத்துப்பாண்டி எச்சரிக்கை பண்ணுறாங்க. சண்முகமும் சரிடா நான் பார்த்துக்கிறேன், எங்களுக்கு பாதுகாப்பாக நீ எப்போவும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்கிறாங்க. வைஜெயந்தியும் குருவும் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு எனக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருன்னு சண்முகம் கேட்குறாங்க. முத்துப்பாண்டியும் சரி சண்முகம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் வைஜெயந்தி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, சரியான வீம்பு பிடிச்சவ, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு பண்ணிட்டு இருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாது, முதல்ல இந்த வெங்கடேஷை காப்பாற்றுவோம் அதுக்கப்புறமா பேசிக்கலாங்கிறாங்க. சரிடா முத்துப்பாண்டி, குரு எங்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டு இருக்கான், என்னெல்லாம் பண்ணுறான்னு நீ அப்பப்போ எனக்கு தகவல் சொல்லுன்னு சண்முகம் கேட்டு போன வைக்கிறாங்க. இவளோட சுயரூபம் தெரியாமல் இவளை நம்பிட்டான், ஆனால் இவளுக்கு எனக்கு என்ன பகைங்கிறது ஒன்றுமே புரியலையேன்னு சண்முகம் அப்படியே மண்டமோலையை கசக்கிக்கிட்டே இருக்காங்க. நாள் வரைக்கும் இந்த அம்மாவை நம்ம பார்த்ததே இல்லை, திடீர்னு வந்தாங்க, அறிமுகமானதும் வீராவை பொண்ணு கேட்டாங்க, அதில் நமக்கு சம்மதங்கிறதுனால நானும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், கல்யாண முகூர்த்தம் ஆகிற வரைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக நல்லா தானே போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய திட்டத்தை மனசில் வச்சுருப்பான்னு நமக்கு தெரியாமல் போச்சே, இப்போ இவன் சொல்லித்தான் தெரியுது, ஆக போகிற நிலையில் கூடவா போய் பேசுவான், இப்படி அடிபட்டு ஈர்விட போகிற நிலையில் உண்மையை சொன்னேன்னு இவன் சொல்கிறான், இவன் சொல்கிறத நம்புறதா வேண்டாமா, எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த வைஜெயந்தி டேஞ்சர் தான் நினைக்கிறாங்க. சண்முகம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இந்த பாரதி மேடத்துக்கிட்ட இதை பற்றி சொல்லலாமான்னு யோசிக்கிறாங்க. 4 நாளைக்கு இவனை வச்சு காப்பாற்றணுமே, இன்னைக்கே வைஜெயந்தியும் குருவும் அங்கங்கே தேடிட்டு இருக்காங்க, கிட்ட நெருங்கின மாதிரி ஆயிடுச்சு. வைஜெயந்தி வெங்கடேஷ் மேலே கேஸை போட்டு அவனை சும்மா விடமாட்டா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிச்சயமாக ரவும் பகலும் தேடி கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. அவள் எல்லாத்தையும் விட பெரிய அதிகாரியாயிட்டா, அவள் பேச்சு யாருனாலையும் மீற முடியாது, நிச்சயமாக வெங்கடேஷ் மட்டும் அவள் கையில் கிடச்சா அவன் உயிருக்கு கேரண்டி கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. அவன் போயிட்டானா அப்புறம் அறிவழகனை காப்பாற்றுறக்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. பற்றி நம்ம சண்முகத்துக்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லி முத்துப்பாண்டி உடனே சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி, டே சண்முகம், வெங்கடேஷை நம்ம பாதுகாப்பில் வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து தான், நம்ம வேணா பாரதி மேடத்துக்கிட்ட சொல்லி வெங்கடேஷ்க்கு ஒரு பாதுகாப்பு கேட்கலாமாங்கிறாங்க முத்துப்பாண்டி. நிச்சயமாக அவங்க நினச்சாங்கன்னா வெங்கடேஷை காப்பாற்றவும் முடியும், இந்த கேஸில் இருந்து எப்படி சுலபமாக உண்மைகளை கொண்டு வரவும் முடியுங்கிறாங்க. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. சரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சண்முகம். இல்லை சண்முகம், நானே பாரதி மேடத்துக்கிட்ட பேசி அவங்கள கூட்டிகிட்டு வரேன், நீ எக்காரணத்தை கொண்டு வெங்கடேஷை விட்டு வெளியில் வந்துடாதீங்கிறாங்க முத்துப்பாண்டி. வெங்கடேஷ் விட்டுட்டு வந்தால் நிச்சயமாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ வெங்கடேஷை மட்டும் விட்டு வந்துடாது, அங்கேயே இருங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரி நான் பார்த்துக்கிறேன், எப்படியும் பாரதி மேடத்தை மட்டும் கூட்டிகிட்டு வந்துருங்கிறாங்க சண்முகம். முத்துப்பாண்டி பாரதி மேடத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் பண்ணனதும் பாரதி மேடம் சொல்லுங்க சார்ங்கிறாங்க. சண்முகம் உங்களை நேரடியாக பார்க்கணுன்னு சொன்னான், அவனை பார்க்க உங்களால் வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது முக்கியமான விஷயமானு பாரதி மேடம் கேட்குறாங்க. ஆமாம் மேடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த விஷயமா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் உங்ககிட்ட சண்முகம் பேசணும்னு நினைக்கிறாங்கிறாங்க முத்துப்பாண்டி. அப்படியா, சரி வர சொல்லுங்கிறாங்க. இல்லை மேடம், அவள் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கான், நான் உங்களை கேஸ் விஷயமா பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. சரி அப்படி தான் வாங்க அப்படின்னு பாரதி மேடம் சொல்ல, பாண்டி இதோ இப்போவே வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சனியன் முத்துப்பாண்டி பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுகிட்டே இருந்துட்டு சவுந்தரபாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா அதெல்லாம் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, அவங்க ஏதோ டிபார்ட்மெண்ட் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, ஒன்றும் காதில் விழலைங்கிறாங்க சனியன். ஓஹோ அப்படியா, அந்த வெட்டி பையன் டிபார்ட்மெண்ட் மேலே இவ்வளோ வக்கரையாக இருக்கானா, சரி இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன செய்கிறது, அவன் டியூட்டி அவன் பார்க்குறான், பார்க்கட்டும். வீராவையும் சோபாலினியும் சேர்த்துற விஷயத்தை பற்றி ஏதாவது பேசினானா அது உனக்கு காதில் விழுந்ததாடா சனியான்னு பாண்டியம்மா கேட்குறாங்க. 2 பேர் இருக்கும்போது அவங்க 2 பேர்த்தையும் சேர விட்டுருவீங்களா என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க ஐயா. ஐயா ஏதோ ஒரு மேடத்தை பார்க்க போகிறாங்களா, அவங்கள நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு இப்படி பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர ஐயாவை பற்றியும் வீராவை பற்றியும் எதுவுமே பேசலை. ஆனால் அப்பப்போ சண்முகத்தோட பேரை சொன்னான்னு சொல்லிடுறாங்க சனியன். இதை கேட்டதும் சண்முகத்தோட பேரை எதுக்கு சொல்கிறான், அவன் இவனுக்கு என்ன சம்மந்தங்கிறாங்க. அதுதான் அவன் தங்கச்சிங்க 2 பேருமே வாழாவட்டியை வீட்டில் உட்காந்துருக்காளுகள்ல, அதை பற்றி ஏதாவது கேஸை கொடுத்து கெஞ்சிக்கிட்டு இருப்பானா இருக்கும், அதையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதடா வந்துடும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு அந்த வீரா மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காமல் நம்ம பார்த்துக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா இந்த சிரிக்கை 2 பேரும் அவன் மண்டையை கழுவி இந்த சிவபாலனை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இவளுக்கு 2 பேரும் வீராக்கிட்டையும் போய் கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதாலும் அழுவாளுக, நீ வந்தாத்தான் நான் பழப்பேன்னு இவ சொன்னானா, அவளும் என்ன செய்கிறது, அக்காவுக்காகவும் அத்தைக்காகவும் வந்து நின்னாலும் நிற்பா, அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுடா சவுந்தரம், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா. பாண்டி பாரதி மேடத்தை பார்த்து பேசுகிறாங்க. வாங்க மேடம் போகலாங்கிறாங்க. ஆமாம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கலாமாங்கிறாங்க. ஃபோனில் பேசுகிற விஷயமே கிடையாது மேடம், முக்கியமான விஷயம் மட்டும்தான் சண்முக குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி.